கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். சத்தியம் நம்மை விடுதலையாகும். யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயர் வைக்கிறார். யெகோவா நிசினா வெற்றியின் தேவன். எப்படி ஜெய கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை காலில் நசுக்கி பாவங்களை அழித்து மரணத்தை வெற்றி கொண்டாரோ அதற்கு பெயர் தான் யெகோவா நிசி. இந்த யெகோவா நிசி என்பது ஒரு வெற்றி எல்லோருக்குமே தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கும் நாம் இந்த உலகத்திலே எவ்வளவோ காரியங்களில் போராடி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ காரியங்களுக்கு வெற்றி தேவைப்படுகிறது. இந்த வெற்றியை யார் தர முடியும்னு சொன்னால் அது யெகோவா நிசி ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். மோசே என்ற ஒரு ஊழியக்காரர் யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார் வசனத்தை பார்க்கிறோம். மோசே காலகட்டத்தில் அமிலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற கடவுளுடைய ஜனங்களோடு எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டே இருந்தார்கள். மோசே என்ன பண்ணார்னா, அந்த ஜனங்களை ஜெயிப்பதற்கு நாம என்ன பண்ணுவோம், ஆயுதங்களையும் நம்முடைய திறமைகளையும் எதிர்பார்ப்போம். மோசே ஒரு மலை மேலே ஏறி தேவனுடைய கோல் இருந்துச்சு. அந்த கோலை தூக்கி பிடித்து கொண்டு ஆரோனும் மூரும் கூட இருக்கிறாங்க. இந்த கைகள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். இந்த கை வலிக்கப்படும் பொழுது தாழ விடும் பொழுது எதிரிகள் ஜெயம் கொள்ளுகிறார்கள். மோசேயினுடைய கையை கூட இருந்த ஆரோனும் மூரும் பிடித்து கொண்டு அந்த கோல் தேவனுடைய வெற்றியை நோக்கி கொண்டே அது ஒரு ஜெபத்திற்கு ஒப்புமையானது. இப்படியே நின்னார் பாருங்க, வெற்றி வந்தது. அந்த இடத்துல தான் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசின்னு பேர் வச்சார். வாழ்க்கையில் நம்ம யோசிக்கணும், தேவனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைக்கு யெகோவா நிசி என்ற ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வசனத்தில் பாருங்க, விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவன் இயேசு கிறிஸ்துடைய ஒரு வார்த்தையை நம்புறவன் இல்லை, அவன் நல்ல ஒரு ஜெபம் பண்ணுறவன் இல்லை, அவருடைய ஆலயத்துக்கு போகிறவன் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி அற்புதத்தை காண முடியும். அப்போஸ்தலன் பவுல் லீஸ்திரியாவில் ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. இந்த பிரசங்கத்தை ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் கூர்ந்து கவனித்தான். அதாவது தேவனுடைய வார்த்தையிலே முழு நம்பிக்கை வைத்து கூர்ந்து கவனித்தான். பவுல் அவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை நடக்க வைத்தான். என்ன ஒரு அற்புதம் பாருங்க. இன்றைக்கு எவ்வளவு திறமைகளை சார்ந்து நமக்கு நோய் நொடிகள்லாம் சரியான போறோம். விசுவாசம் இருந்தால் அது நடக்கும். இன்னொரு இடத்துல பாருங்க, 100க்கு அதிபதி அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கேட்பதற்காக இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். வந்து என் வேலைக்காரனை ஒரு செபித்து சுகம் கொடுங்க, ஆனா நீங்க வர தேவையில்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு சொல்றான். அப்ப அங்க கூட இருந்த ஜனங்கள் சொல்றாங்க, இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை அறியாதவன் தான், ஆனாலும் நமக்காக நம்முடைய ஜனங்களுக்காக தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறான் இந்த 100க்கு அதிபதினு சொன்னாங்க. சாட்சி பாருங்க, அவனுடைய சாட்சி. தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னார், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமானான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எரிகோவிலே கர்த்தராகிய தேவன் அந்த தேசத்தை எல்லாம் அழிக்கிறதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த இடத்துல பாருங்க, ராகாப் என்ற ஒரு வேசி கர்த்தராகிய தேவனுடைய ஊழியர்களை தன்னுடைய வீட்டு பிரண்ட மேல மறைச்சு வைக்கிறார். தேவ பக்தியில் அந்த தேசத்தை அழிக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய வீட்டில் மட்டும் ஒரு சிவப்பு ஒரு கயிறு கட்டப்பட்ட அந்த வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்போ இந்த ராகாப் என்ற ஒரு வேசி, இந்த 100க்கு அதிபதி, அந்த லீஸ்திரியாவிலே தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த அந்த முடவன், இந்த 3 பேருக்குமே இயேசு கிறிஸ்து பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலை. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். அதனாலதான் விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவனுக்கு யெகோவா நிசி துணையா இருப்பான். அவன் வாழ்க்கையில வெற்றி அடைவான். இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வெற்றி சிறந்தவர்.
உலகத்தை ஜெயிக்கும்படியாய் நமக்கு துணையாய் இருப்பார். அடுத்த தேவ செய்தியோடு நான் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் சகரியா சதீஷ்குமார்.